என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவே இந்த வாக்கினை கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றம் எதனால் என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நிற்கக்கூடாதல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதனால் நடக்கிறது என்று நீ புரியாமல் இருந்துவிடக்கூடாதல்லவா? உனக்கான நல்ல மாற்றத்தையும் உனக்கான நல்ல திருப்பத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திட நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் எதற்காக உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உன்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். அது நிச்சயமாக உன் வாழ்க்கையாக இந்த மாத இறுதிக்குள் நான் நடத்தி கொடுப்பேன் என்று. இதுவரையிலும் நடக்கவில்லையே என்று சொல்லி புலம்புகின்ற குழந்தைக்கு நாளைய விடியலில் அதிர்ச்சி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது. அந்த அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியாக மாறுவதும் பேரதிர்ச்சியாக மாறுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. எந்த விஷயத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்பதனை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துவது போல எந்த ஒரு மாற்றத்தையும் இதுவரையிலும் நீ கண்டதில்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கி தந்திட முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கொரு வேடம். சிலர் நல்லவர்களாக, பலர் நல்லவர்களைப் போல. இதுதான் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய ரகசியமும் கூட. இப்படித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த மனிதர்களை எல்லாம் எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு நாளைய தினம் சித்திரை மாதத்தினுடைய 31ஆம் தேதி, அதுவும் புதன் கிழமையில் வந்திருக்கின்றது. இந்த நாளில் நான் சொன்ன ஒரு விஷயம், நீ என்னிடத்தில் கேட்டு நின்ற ஒரு விஷயம், உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ என்னவென்று உணர வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்காக என்ன நடத்துகிறேன், ஏது நடத்துகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள், பட்ட வேதனைகள் என்று இவை எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும். எங்கு சென்று எதை பெற வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாலும் அதையெல்லாம் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். இது மட்டுமா? நிச்சயமாக நாளைய தினம் உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி வருகின்றவர்கள் யார் என்பதனையும் உன் அம்மா உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன். அதற்கு முன்பாக உன்னோடு ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் உன் தாயானவள் எனக்கு வந்திருக்கின்றது. என் குழந்தையே, தன் தாய் வீட்டில் ஒரு சிறு சொல்லையும் தாங்கிக் கொள்ளாமல் தாயிடம் சண்டை போடுகின்ற ஒரு பெண்தான் இப்பொழுது இன்னொருவர் வீட்டிற்கு சென்று கடுமையான சொற்களையும் கேட்ட பிறகும் கூட அதனை சிறு புன்னகையோடு கடந்து சென்று கொண்டிருக்கின்றாள். அம்மா என்ன சொல்கிறாள் என்று புரியவில்லையா? என்னுடைய பிள்ளை ஒன்றின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டேன். என்னுடைய பெண் பிள்ளை ஒன்று எத்தனையோ செல்லமாக வளர்ந்தது தன்னுடைய வீட்டில். அந்த பிள்ளை என்ன கேட்கிறதோ அதுதான் அன்று அந்த வீட்டில் நடக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதைத்தான் அன்று அந்த வீட்டில் சமைப்பார்கள். அத்தனை பேரும் அதைத்தான் விரும்பியும் உண்பார்கள். எதுவென்றாலும் இந்த பெண்ணிற்குத்தான் முக்கியத்துவம். அதன் பிறகுதான் மற்றவர்களுக்கு கிடைக்கும். இப்படியாக இருந்து கொண்டிருந்த இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையானது திருமண பந்தத்தில் நுழைந்துவிட்ட பிறகு அவளின் நிலைமை மாறியது. இன்னொருவர் வீட்டில் அந்த பெண்ணானவள், அதாவது துணையினுடைய
தாயானவள் இந்த பெண்ணை தன் குழந்தையாக பார்க்கவில்லை. யாரோ ஒருவள் தன் வீட்டில் தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் பங்கு போட வந்திருக்கிறாள். தன் பிள்ளை மீது தான் வைத்திருந்த பாசத்தை பங்கு போட வந்திருக்கிறாள். இந்த வீட்டில் நமக்குரிய அத்தனை பொருட்களையும் பங்கு போட வந்திருக்கிறாள் என்று சொல்லி தனக்கு எதிரியாகத்தான் பார்த்தாளே தவிர ஒரு நொடிப்பொழுதிலும் இவள் மீது அன்பு காட்டவில்லை. ஆனாலும் ஆரம்பத்தில் இது என்னவென்று தெரியாமல் என் பெண் குழந்தை விழி பிதுங்கி நின்றாலும் நாளாக இந்த விஷயத்தை என்னவென்று புரிந்து கொண்டு அவர்களின் மனநிலையை உணர்ந்து கொண்டு நாம் இனிமேல் இவர்களை நிச்சயமாக மாற்ற முடியாது, அதனால் நம்மைத்தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன நடந்தாலும் சிறு புன்னகையோடு எதிர்கொள்ள தொடங்கிவிட்டது. இப்பொழுது அந்த குழந்தையின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பெண்ணானவள் அந்த குடும்பத்தின் துணையினுடைய தாயானவள் இப்பொழுதெல்லாம் பேசுவதற்கே சற்று பயப்படுகிறாள். நாம் என்ன சொன்னாலும் அது எந்த வகையிலும் மிக பெரிய அளவில் இவளுக்கு பாதிப்பை கொடுக்க போவது கிடையாது. இன்னமும் சில காலம் போனால் நிச்சயமாக இதுவெல்லாம் வேறு விதமாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது என்றாலும் நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு நாம் நிச்சயமாக சரியாக இருக்க வேண்டும் என்பதனை உணர்கின்ற தருணம். உன்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் எதற்கும் அஞ்சிவிடக்கூடாது. அவர்களுக்கு என்ற ஒரு குணம், அதை யாராலும் மாற்ற முடியாது. அவர்களை திருத்துவதோ அவர்களை மாற்றுவதோ இங்கு உன்னுடைய வேலை அல்ல. அவர்களை பற்றி என்னவென்று தெரிந்து கொள்வது உன்னுடைய வேலை அல்ல. உன்னை நீ மாற்றிக்கொள். உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள். என் குழந்தையே, இதுதான் இந்த இடத்தில் நீ எடுக்க வேண்டிய முடிவு. அம்மா, பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த நிலையா, ஆண் குழந்தைக்கு இல்லையா என்று நீ கேட்பாயானால், என் தங்கமே, நிச்சயமாக ஆண் குழந்தைகளுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? ஒரு இடத்தில் தனக்கு மரியாதை இல்லை என்றால் அந்த இடத்திற்கு மீண்டும் செல்ல ஒரு பொழுதும் அவர்களுக்கு தோன்றுவதில்லை. வைராக்கியத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியேறி அவர்களிடத்திற்கு சென்று விடுவார்கள். ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படி அல்ல. என்ன நடந்தாலும் அங்கேதானே அவர்களுக்கு இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. தன் துணை எங்கிருக்கிறதோ அங்குதானே அவர்களால் இருக்க முடியும். அதனால்தான் அம்மா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் இருக்கட்டும். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பலருக்கு வருகின்ற இன்னல்கள் நிச்சயமாக தானாக கரைந்து போகும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயத்தையும் இது உனக்கு கற்பித்து கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். என் குழந்தையே, இந்த சித்திரை மாதம் முழுவதும் திருவிழாக்களையும் பல கொடை விழாக்களையும் கண்ட உன் தாயானவள் மிகுந்த மகிழ்ச்சியுற்றேன். தெய்வங்களுக்கான மாதம் அல்லவா? கோவிலில் திருவிழாக்களை நடத்தி குளிர வைத்தார்கள். எல்லோரின் மீதும் நான் அன்பு கொண்டேன். அம்மா, வராகி என்று நான் யாருக்கும் எந்த திருவிழாக்களையும் காணவில்லையே என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, தெய்வம் என்பது ஒன்றுதான் என்று நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பிள்ளையான முருகனுக்கு நீ திருவிழாவை நடத்தினால் என்ன? உன்னுடைய குல தெய்வங்களுக்கு நீ நடத்தினால் என்ன? எல்லோரும் என்னோடு பிறந்தவர்கள்தான். எல்லா தெய்வங்களும் அந்த சிவனால் படைக்கப்பட்டவர்கள்தான். ஒவ்வொரு தொழிலையும் இங்கு செய்வதற்காக, ஒவ்வொரு அசுரர்களையும் அழிப்பதற்காக, தீமைகளை ஒழிப்பதற்காக அவதாரம் ஒவ்வொரு விதத்திலும் எடுத்தவர்கள்தான் இவர்களே என்பதனை புரிந்து கொண்டால் நான் சொல்ல வந்த காரணம் உனக்கு புரியும். என் பிள்ளையே, அப்படி தெய்வங்களின் மனதை குளிர்வித்த இந்த மாதத்தில் நிச்சயமாக மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா?
ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடந்திட்டாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதையெல்லாம் நான் சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன். உன்னை சூழ்ந்து வந்து இப்பொழுது இந்த வராகி உனக்கு கொடுப்பது போல நன்மைகளை வேறு யாரும் கொடுத்ததில்லை என்றால், நான் உன் முன்னால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும், எது வேண்டும் என்று யோசித்தாலும் அதுவெல்லாம் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை தந்திடுகின்றதோ, எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கின்றதோ, அப்பொழுது தெய்வம் ஏதோ ஒரு சூட்சமத்தை உன் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். அதனால் எதையுமே ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பழகு. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள பழகு. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல், உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டால், உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நிகழ்த்தும். எதையும் புரிந்து கொண்டு உன்னால் வாழ முடியும். எந்த விஷயத்தையும் தெரிந்து கொண்டு உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நடத்திவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையோ கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை ஆச்சரியப்படுத்தி கொண்டுதானே இருக்கின்றது. நாளை சித்திரை மாதத்தினுடைய 31ஆம் தேதி உன் இல்லத்திற்கு உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயா? அத்தனை தெய்வங்களும் வரப்போகிறார்கள் என்று அம்மா அடித்துச் சொல்கின்றேன். உன்னுடைய பூஜைகளில் மனம் குளிர்ந்து, உன்னுடைய பக்தியில் மனம் தெளிந்து உன்னை தேடி வருகின்றார்கள். என்ன பிரச்சனை இருக்கின்றதோ அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானதாக இவர்கள் கொடுக்க போகின்றார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிவிடப் போகிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கொடுத்து விடுவதில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் உன்னை காயப்படுத்தி விடுவதில்லை. உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள், உன்னை நெருங்கி வருகின்ற கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இதுவே இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம். தெய்வங்கள் உன்னை தேடி வர வர நீ எத்தனை புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய் இந்த வாழ்க்கையில் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நல்லபடியாக இதையெல்லாம் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த வராகியினுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு நடக்கத்தான் வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள எண்ணும் பொழுதுதான் உன் தெய்வமான நான் உன் கண் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி என் குழந்தை கலங்காதே. நாளைய மாதத்தின் இறுதியில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பிய ஒரு விஷயத்தை பெற்றே தீருவாய். அது உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். அத்தனைக்கும் காரணமான நன்மைகள் உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது. இழந்ததையெல்லாம் நீ மீட்டெடுக்க போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது. நீ எதிர்பார்க்கின்ற பல உண்மைகள் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. இனி அத்தனையையும் தாண்டி
நீ உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நிறைவான நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் வெளியே எடுத்து விடுவதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை வாழ வைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.